ஷண்முக பாண்டியன் நடிப்புல இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகியிருக்கிற படம் தான் படைத்தலைவன். இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்துல ஷண்முக பாண்டியன், கஸ்தூரி ராஜா, முனிஷ்காந்த் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இசைஞானி இளையராஜா மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படைத்தலைவன் படத்தோட கதை என்னன்னா, படம் பொள்ளாச்சியில் நடக்குது. இதில் ஹீரோவான ஷண்முக பாண்டியனும் அவங்க அப்பாவான கஸ்தூரி ராஜாவும் 25 வருஷமா அந்த யானையை பாதுகாத்துட்டு வளர்த்துட்டு வராங்க. வீட்டில் ஒரு பையனா. ஹீரோக்கும் அவங்களுடைய ஃபேமிலிக்கும் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கு. அதனாலேயே கடன்காரன் யானையை கூப்பிட்டுட்டு போயிடுறான். இழந்த யானையை எப்படி நம்ம ஹீரோ மீட் எடுக்கிறாருன்றது தான் இந்த படைத்தலைவன் படத்தோட கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னா எனக்கு கேப்டன் விஜயகாந்தோட அந்த கேமியோ அப்பீரியன்ஸ் தான். விஜயகாந்தை ஏஐல கொண்டு வந்திருக்காங்க. அந்த சீக்வன்ஸ் நல்லாவே இருந்தது, ஹாப்பியா இருந்தது பார்க்கும்போது. அதே மாதிரி மேக்கிங் வைஸா இந்த படம் நல்லாவே எடுத்திருக்காங்க. விஷுவலும் பார்க்க நல்லா தான் இருக்கு. ஆனா ஹீரோவான ஷண்முக பாண்டியனோட ஆக்டிங் ஒரு ஓகேவான ஆக்டிங்கா தான் இருக்கு. உடம்பு தான் பெருசா வச்சிருக்காரு. ஆனா ஃபைட் சீக்வன்ஸ்ல அந்த அளவுக்கு எதுவும் செல்ஃப் எடுக்கவே இல்லை. அதே மாதிரி ஸ்கிரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஆஃப் டீசெண்டான ஸ்கிரீன் பிளே, செகண்ட் ஆஃப் ஆவரேஜான ஸ்கிரீன் பிளே. படம் எங்குமே ஸ்பீட் எடுக்கவே இல்லை. அப்படியே ஸ்லோவாக ஃப்ளாட்டாக போயிட்டே இருக்கு. இதான்ப்பா நடக்க போகுதுன்னு கிளியராக தெரிஞ்சிடும் நம்மளுக்கே. அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் மற்றும் பிஜிஎம் டீசெண்டாக தான் இருக்கு. மொத்தத்தில் ரொம்ப ரொம்ப ஆவரேஜான படம் தான் இந்த படைத்தலைவன். படைத்தலைவன் படத்துக்கு நல்ல ஓப்பனிங் வருதுன்னு சொல்கிறாங்க. எல்லாமே நம்ம கேப்டன் விஜயகாந்த்னால தான். இவருடைய அந்த கேமியோ அப்பீரியன்ஸ் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மற்றபடி ரொம்ப ரொம்ப ஆவரேஜான படம் தான் இந்த படைத்தலைவன். இந்த படத்துக்கு நாங்க தர ரேட்டிங் 5க்கு 2.5 கொடுக்கலாம். அதுக்கு ஏத்த படம் தான் படைத்தலைவன்.